நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ லார்ட், அல்லேலூயா. பரிசுத்த ராஜா நன்றி சொல்கிறேன். சர்வவல்லவரே, கிருபைக்காக இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். அடிமை மறுத்து பேசுங்கப்பா. பேசுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பான ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். பரலோக தந்தையாக இயேசு நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தாங்கட்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவையை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஒரு 84 வயதுள்ள விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்திருக்கிறார். பாருங்கள், எருசலேம் ஆலயத்தில் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்க இந்த வயசான காலத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு வாஞ்சம் இருந்தால் ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் ஜெபம் பண்ணியிருப்பா. அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி. என்ன ஆசீர்வாதம்? இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் எல்லாம் சிந்திப்போம். பாருங்கள், இயேசு பிறந்த பிறகு ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா வசனம் சொல்கிறது 24ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 24ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். பாருங்கள், முதற் பேரான ஆண் பிள்ளையை கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படுமா. முதற் பேரான ஆண்பிள்ளை கர்த்தருக்கு பரிசுத்தமானது 25ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற. 23ஆம் வசனத்தில் பாருங்கள். அதனால அவங்க ஆலயத்துக்கு அவரை கொண்டு போனார்கள் என்று போட்டிருக்கு. குழந்தை தான் இயேசு பிறந்தார், ஆனால் அவரை ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் சின்ன குழந்தையா பிறந்திருக்காருன்னு சொல்லி தூங்கு தூங்கு பாலாணி பாட்டு பிடிக்கிறாங்க. அவரைன்னு சொல்லி இருக்குதா? குழந்தைன்னா அவனைன்னுலாம் சொல்லியிருக்கோம். பாருங்கள், சோத்திரம் சகரியா ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறான். எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் குழந்தையில வயசான காலத்தில் தேவதூதன் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் சோத்திரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரை திருப்புவான். அவன் என்று தான் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த வருஷத்தில் இயேசுவும் குழந்தையாக தானே பிறந்தார். ஆனால் அவன் மட்டும் அவரைன்னு சொல்லியிருக்க. என்ன காரணம்? நிறைய பேருக்கு தெரியவே செய்யல. அவர் மனுஷகுமாரனா பிறந்தார், ஆனால் சின்ன பிள்ளையாக இருக்கலாம். அவர் தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்கள், அவர் பரிசுத்த ஆவினாலே உற்பவித்திருந்தார். அதே பெரிய அதிசயம். அவர் குழந்தையா உற்பவித்ததே அதிசயம். திருமணமாகி கூடி வர முன்னாலேயே பரிசுத்த ஆவியினாலே அந்த குழந்தை உற்பவித்தது. அதனால தான் அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். பாருங்க, அதனால தான் அவரை
எங்கே கொண்டு போனாங்க? எருசலேமுக்கு கொண்டு போனாங்க. அங்கே அந்த சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அந்த குழந்தைய கையில் வாங்கி நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லி நல்லா ஜெபம் பண்ணி முடிச்சு. தீர்க்க தரிசனம் சொல்லி எப்படி பாருங்க, 28ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவரை தன் கைகளை ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து அப்படி சொல்லப்பட்டு அவரை இன்னும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏன் சின்ன குழந்தைய அவனை கையில் ஏந்தினியான்னு சொல்லலை, ஏன் இந்த யோவானை அவனைன்னு சொல்லியிருக்கு, இங்கே அந்த இயேசுவை அவனைன்னு ஏன்னு சொல்லலை, அவரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன், அவர் இயேசு கிறிஸ்து, அவர் அநேக ஜனங்களின் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிற தேவன், ரட்சகராக தேவனை பெறன்னிருக்கிறார். அவ்வளோதான், அவர் தேவன். அதனால தான் அவரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தன் கைகளை ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அதே போல தான் இங்கேயும் 27ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும்போது அந்த விதவை இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, நல்லா கவனிங்க, குழந்தையை புகழ்ந்து நீ போடலை, இயேசுவாய குழந்தை புகழ்ந்து நீ போடல, கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். எவ்வளோ பாருங்க, ஆண்டவராய் தெய்வம் எவ்வளோ பெரியவர், சர்வ வல்லவர். அன்பு பிள்ளைகளே பாருங்க, நம்மெல்லாம் கிறிஸ்துவ கொண்டாடி தூங்கு பாலான்னு சொல்கிறோம். ஆஹா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினால் உற்பவித்த, ஹல்லேலூயா, அந்த தேவன் அவர் தேவன். அதனால தான் அவருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதனால் இந்த அன்னாள் என்கிற தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாள், அவள் ஜெபம் பண்ணுகிறவளாக இருந்திருக்கிறாள் பாருங்க. ஸ்தோத்திரம். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அவள் அபிஷேகம் பெற்றவள், அவள் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாள். அதனால் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம்தான் புருஷனோடு வாழ்ந்திருக்கிறாள். அதுக்கு பிறகு பாருங்க அவள் விதவையாக இருந்திருக்கிறாள். அதனால் அவள் ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் ஜெபித்திருக்கிறாள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இரவு பகலும் எப்படி ஜெபிக்க முடியும்? இரவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ இரவுனாலும் ஒரு கஷ்டப்பட்ட நேரம்னு அர்த்தம், பகல்னாலும் சந்தோஷமான நேரம்னு அர்த்தம். இரவு நேரத்திலும் கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் சந்தோஷத்தின் மத்தியிலும் ஆண்டவரை உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்கிறது பாருங்கள். இரவும் பகலும் எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்லாம் நினைப்போம். அது அந்த கஷ்டத்தை மத்தி கஷ்டப்பட நேரம்லையும் பாஸ்டிங் வந்து ஜெபிக்கணும், சந்தோஷமாக இருக்கும்போதையும் பாஸ்டிங் இருக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் இயேசுவை வாழ்த்துகிற கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் ஒரு வேளை நம்ம இயேசுவை வாழ்த்துகிற கிருபையை பெறலை, நான் இயேசுவை பற்றி எதையுமே சொல்லலை, இயேசுவுக்காக எதையுமே எனக்கு சொல்ல முடியல அப்படி நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது ஆராதனை பண்ணும்போது நிச்சயமாக இயேசுவை பற்றி வாழ்த்துகிற கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. பாடுகள் மத்தியிலே இயேசுவை பாடிக்கொண்டாடுங்களேன். பாடுகள் மத்தியிலே இயேசுவை பாடி கொண்டாடு, பாடுகள் மத்தியிலே இயேசுவை பாடி கொண்டாடு. பாடுகள் சகித்த பரமன் இயேசு பாடுகள் எல்லாம் மாற்றிடுவார். மகிழ்ந்து கலையூரு மகளே பய வேண்டாம், மகிழ்ந்து கலையூரு மகளே பய வேண்டாம். மன்னவன் இயேசு உன்னோடு இருந்து பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவன் இயேசு உன்னோடு இருந்து பெரிய காரியம் செய்திடுவார். பாடுகள் மத்தியிலே இயேசுவை பாடிக்கொண்டாடு, பாடுகள் மத்தியிலும் துதித்து பாடிடு, பாடுகள் மத்தியிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அவரை குறித்து பேசு. இயேசுவை குறித்து மற்றவங்கள்ட்ட பேசணும். ஆனால் அந்த ஆலயத்தில் சிலர் சொல்லுவாங்க பெண்கள் சபையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் முதல் அந்த எருசலேம் தேவாலயத்தில் இயேசுவை பற்றி பேசினது ஒரு பெண்ணு தான்.
அவர்கிட்ட அந்த உபாசமும் ஜெபமும் ஆராதனையும் அந்த ஆலயத்தில் வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும். அது மட்டும் இல்லை, அவர் பாருங்க, அவ்வளோ நேரத்தில் வந்த அந்த நேரத்தில் இயேசுவை கொண்டு போய் அந்த சிமியோன் ஜெபித்து முடித்த உடனே அவள் என்ன செய்தா? ஆண்டவரை பற்றி பேசுகிற கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அப்போ அவர் சின்ன குழந்தையா அழைத்து கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அவர் கர்த்தரை புகழ்ந்து போட்டிருக்கு பற்றியலா, அவரை குறித்து தானே அவர் பேசியிருக்கிறா. தோத்திரம். இப்படிப்பட்ட கிருபை நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ஜெபம் வேணும், ஆராதனை வேணும், பாஸ்டிங் வேணும். இந்த 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இயேசுவை குறித்து வாழ்த்தி பேசிகிட்டே இருக்கலாம். யாருக்கும் பயப்படாண்டா. பெண்கள் சபையில் பேசக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வசனம் இயேசுவை முதல் எருசலேமில் மீட்புண்டாக யாருக்கு காத்திருந்து சபை. எருசலேமில் இருந்த சபையிலும் முதல் ஒரு பெண்ணு தான் அந்த இயேசுவை குறித்து பேசியிருக்கிறார். பாருங்க சோத்திரம், எவ்வளோ பெரிய காரியங்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். சோத்திரம். 52 வசனம் சொல்கிறது, இயேசுவானவர் வளத்திலும் ஞானத்திலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, சின்ன குழந்தை தானே அந்த இயேசுவானவர். ஞானத்திலே விருத்தி அடைந்தாராம், வளத்திலே விருத்தி அடைந்தாராம், தேவ கிருபையிலும் விருத்தி அடைந்தார், மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒருவேளை நீங்கள் விருத்தி அடையிலேயே என் பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஏசப்பா பிரைஸ் எல்லாம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், எப்படி இயேசுவை விருத்தி அடை பண்ணார் பாருங்கள். ஞானத்திலே விருத்தி அடைந்தார். என் பிள்ளைக்கு ஞானம் இல்லையே, படிப்பு இல்லையே அப்படி நினைக்காதுங்க. கண்டிப்பாக இயேசுவானவர் எப்படி விருத்தி அடைந்தாரோ அப்படி உங்கள் பிள்ளைய ஞானத்திலே விருத்தி அடைய பண்ணுவார். ஒருவேளை இந்நாள் வரை படிக்க முடியல, அவன் படிக்கிற பாடங்களும் மனசில் தங்கலை அப்படின்னு வேதனையோடு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுப்பாரு, நல்ல ஞானம் கொடுப்பாரு. இந்த பரீட்சை காலங்களில் நல்ல பரீட்சை எழுதி பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்க ஏசப்பா உதவி செய்வாங்க. இன்றைக்கே ஜெபிக்க ஆரம்பிங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைக்கு படிப்பு இல்லைன்னா ஏசுப்பா வசனம் இப்படி சொல்லியிருக்குங்களா? ஏசுவானவர் சொல்லியிருக்கு பாருங்க. அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தார் சொல்லியிருக்கு. 2வது, அவர் வளர்த்திலே விருத்தி அடைந்தார். என் குழந்தை என் பிள்ளை வளரலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை வாஸ்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்களா, உங்கள் பிள்ளை கண்டிப்பாக வளரும். வளர்த்தியிலே விருத்தி அடையணும். 2வது. 3வது, தேவ கிருபையிலே விருத்தி அடைந்தார் போட்டு. தேவ கிருபை பாருங்க, ஒரு பிள்ளைக்கு எப்படியாவது தேவ கிருபை வேணும். அல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாதை தேவதுன்னு சொன்னான். கிருபை வேணும் பற்றியலா? அதனால் அந்த தேவ கிருபையில் நம்ம பிள்ளை விருத்தி அடையணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் ஜெபிக்கிறதுல விருத்தி அடையணும், பைபிள் வாசிக்கிற விருத்தி அடையணும், பாட்டு பாடுகளில் விருத்தி அடையணும். இப்போவுமே உங்கள் குழந்தைகளுக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த வசனத்தை பிடிச்சி ஜெபிங்க. இந்த வசனம் உங்களுக்கு பெரிய காரியங்களே செய்யும். அடுத்தால பாருங்க சோத்திரம், மனுஷர் தயவிலையும் மனுஷ தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தார். மனுஷருடைய தயவும் நமக்கு வேணும். பாருங்க, மனுஷ தயவு இல்லாட்டாலும் பெரிய கஷ்டம்தான். ஸ்தோத்திரம். நமக்கு மனுஷருடைய தயவும் வேணும். அப்படியே உங்கள் பிள்ளைகளுக்கு மனுஷருடைய தயவு வேணும். ஸ்கூல் போனால் டீச்சருடைய தயவு வேணும். அப்போ டீச்சர் கண்களை தயவு கிடைக்க பண்ணணும். அப்படி பிள்ளைகளை அன்பாக வச்சுக்கிடவும் நல்லா படித்து கொடுக்கவும் டீச்சருக்கு கண்களே தயவு கிடைக்கணும். அப்படி ஜபிக்க ஆரம்பிக்கும் போது என் பிள்ளைகளுக்கு மனசுடைய கண்களே தயவு கிடைக்க பண்ணுங்க ஏசப்பா அப்படி ஜபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். தயவு கிடைக்க பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. பாருங்க, இந்த 84 வயதில் ஒரு விதவை எவ்வளோ வயசாக இருக்கும் பாருங்க. அந்த வயசுலையும் ஆண்டவர் வாழ்த்தி பேசுகிற கிருபை பெற்றிருக்காளே. வயசாயிட்டு நான் என்ன ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் ஜெபம் ஊழியம் செய்ய வைக்கும். எத்தனை வயசு ஆனாலும் முடியலை அப்படின்னு சொன்னாலும் ஏசப்பா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்வார். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. தேவரீர் சகலவற்றை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்து தடைப்படாது கர்த்தர் சொல்கிறார். அதனால் பாருங்கள், நீங்கள் அப்படி பிரைஸ் அல்லாடி இந்த அன்னாளை போல் அவள் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறா. இந்த அன்னாளை போல் ஜெபம் பண்ணுங்க, அன்னாளை போல் உபாசம் பண்ணுங்க, அன்னாளை போல் ஆராதனை பண்ணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இயேசுவை வாழ்த்தி பேசுகிற கிருபை நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க போகிறார்.
நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கிருபை கொடுங்க ஏசப்பா, இப்படிப்பட்ட கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்க போகிறேன். அந்த தேவன் பெரியவர், சர்வ வல்லவர், தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம இப்போ எல்லாம் கண்கள் மூடி ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ராஜா, கண்கள் மூடி ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அதனால போல மாற்றுங்கப்பா. இயேசுவை வாழ்த்தி பேசுகிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அப்படி சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. உலக மக்களுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக சம்பாத்தியம் பண்ணுறோம், சேர்த்து வைக்கும், வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், எல்லாம் வாங்கிட்டே இருக்கோம். ஆனால் ஏசப்பாக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படி சொல்லி பாருங்கள். ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தத்துக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்? இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து அவதரித்து பாடுகளை அனுபவித்து இன்னைக்கு அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி மறித்து உயிரோடு கூட இருக்கிறார். அந்த தேவனுக்காக நம்ம எதாலும் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருக்கும் கிருபை கொடுங்கப்பா. இந்த அன்னாலை போல் இயேசுவை வாழ்த்தி பேசுகிற கிருபை கொடுத்துங்கப்பா. ஆலயத்தில் போய் இயேசுவை வாழ்த்தி பேசுகிறோம், அப்படி கிருபை கொடுங்கப்பா. அப்படி கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி. அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. தடைகள் மாறட்டும். அது மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் அல்லேலூயா ஞானத்தில் விருத்தி அடையணும் ஏசப்பா. அவங்க வளர்த்தியில் விருத்தி அடையணும் ஏசப்பா. மனுஷர் தயவில் விருத்தி அடையணும். அல்லேலூயா தேவ கிருபையிலும் விருத்தி அடையணும். இப்படிப்பட்ட காரியங்கள் கொடுங்கப்பா. எந்த பிள்ளைகளாக விருத்தி அடையாமல் இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே அதிசயம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை ஏசப்பா, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எல்லா பிள்ளைகளுக்கும் பரீட்சை எழுதுகிற நேரம் இந்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ மை லார்ட். நிறைய பிள்ளைகள் பரீட்சை எழுதிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. ஆனால் மார்க்கு பார்த்தோன்னே சில பிள்ளைகளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏசப்பா, எந்த பிள்ளைகளும் வேதனைப்படக்கூடாது ஆண்டவரே. நல்ல ஞானம் கொடுத்து எல்லா பிள்ளைகளும் பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்கா இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறதுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. பதில் கொடுக்கறதுக்காக நன்றி ஏசப்பா. யார் யாரெல்லாம் முழங்கால் பட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜெபத்தையும் பலனை கொடுத்துருங்கப்பா. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். திகலா சங்கலா கம்தர ஷியாரபா ஐ டேமி சாலா பௌதலா ஐ டி சாலா கௌரபா ஐ ஜானிமி சேகே ஐ டுவா சாலா பௌதனிஷி ஐ டிவா சாலா பௌட சந்துலா ஐ டேமி சாலா கௌர மஜினி காரா ஐ டு சே லே கரோ தீனா சந்துரா ஐ ஜிவாலா பௌதன ஷியாரபா. தேங்க்யூ மை லார்ட். அப்படியே அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ மை மாஸ்டர். அப்படியே அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்கா இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த டிவிக்கா ஜெபிக்கிறேன். டிவி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனுப்புகிற அருமையான ஜோசு ஐயாவுக்காக அப்படி மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான மகனுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த மகன் இந்த டிவியை போட்டுட்ருக்காங்க. மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இரத்த கட்டைகளை மறைத்துக்கொள்ளுங்க. தேவைகள்லாம் சந்திங்க ஏசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டோட கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். லீசாலா கௌரபா தீனா ஷேமனா சம்பலா பௌதரா ஐட்டோ சமீகலா கம்தர ஜாரி ஐ லாட்டு ஜினி சிக்கே ஐ சிவாலா பௌதரா ஷியா. பெரிய காரியங்களை செய்யுங்க. கரங்களை தாழ்த்துறேன். ஆசீர்வதிங்க. தெய்வக்கரம் பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையினால் இறக்கத்தான் முடிசூட்டுவீராக. இரத்த கொட்டைகளையும் மறைத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் பிள்ளைகளுக்கு தேவைகளே சந்திங்க ஏசப்பா. அது மட்டும் இல்லை, இந்த கடைசி வருஷத்தில் இருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் பட்ட பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் மாற்றி புது வருஷத்துக்குள்ளே சந்தோஷமாக கடந்து போக உதவி செய்யுங்க ஏசப்பா. நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக்க நன்றி. ஆண்டோட கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பெரிய காரியம் செய்யுங்க. ஜெபம் கேட்டு பதில் கொடுக்கறதுக்காக நன்றி. பதில் செய்கிறதுக்காக நன்றி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவையை சந்திப்பீராக. ரகலா ஜாரிமி சே ஐ லோட்டு சேகே ஐ ஜூவலா கம்தரா ஐ டைமி சே கமாலா சந்தோரா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. பாதுகாத்து கிருபை தாங்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.